திருச்சி மாவட்டம் பெரம்பலூரில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சியின் போது மேடையில் இருந்த காமராஜரை புகைப்பட நிருபர் சுந்தரம் என்பவர் அடிக்கடி போட்டோ எடுத்துக்கொண்டே இருந்தார். ஒருமுறை கைகளை தலைக்கு மேல் தூக்கி போட்டோ எடுத்த போது அவரை கூர்ந்து கவனித்த காமராஜர் தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் போட்டோகிராஃபரை தன்னிடம் அழைத்து வர சொல்கிறார். இனி போட்டோ எடுக்க வேண்டாம் என்று சொல்ல போகிறாரோ என்று யோசனையுடன் மேடை ஏறி காமராஜரிடம் சென்ற போட்டோகிராஃபர் சுந்தரத்தை பார்த்ததும் முள்ளங்கையிலே என்ன காயம்னே என்கிறார் காமராஜர். அவரது கேள்வியால் திகைத்து போன போட்டோகிராஃபர் பரபரப்புடன் முள்ளங்கையை பார்க்க அங்கே பெரிய காயம் ஏற்பட்டு அவரது சட்டை பேண்ட் எல்லாம் இரத்தக்கரைகள் தெரிகின்றன. ஏய், கையில காயம் பட்டது கூட தெரியலையான்னு, சட்டையெல்லாம் ரத்தம் கொட்டுகிறது என்று அனுதாபத்துடன் சொல்லிக் கொண்டே அருகில் இருந்த உள்ளூர் பிரமுகரை அழைத்து இவரை ஒரு நல்ல டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டுங்கன்னே, காயம் பெரிய காயமா இருக்கு, ரத்த பெருக்கு நிக்கலன்னே என்கிறார் காமராஜர். மறுநாள் காலை அடுத்த நிகழ்ச்சிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது அறையிலிருந்து வெளியே வந்த காமராஜர் கூட்டமாக நின்று கொண்டிருந்த நிருபர்கள் பக்கம் பார்வையை செலுத்தி அங்கு நின்று கொண்டிருந்த போட்டோகிராஃபர் சுந்தரத்தை கூப்பிட்டு, சுந்தரம், கை எப்படி இருக்கிறது, பரவாயில்லையான்னே என்று விசாரித்ததும், ஒண்ணும் இல்லங்க ஐயா, நல்லா இருக்கு என்று சுந்தரத்திடமிருந்து பதில் வந்தது. அவரது கையை தூக்கி காட்ட சொன்னார் காமராஜர். மறுபடியும் அந்த இடத்திலேயே காயம் பட்டுடாம பாத்துடுங்கன்னே என்று அன்பு பொங்க கூறுகிறார்.